பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரே ஒரு குணாதிசயம் உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவனுடைய சரீரத்திலே வியாதி வந்தது நிமித்தமாக, அந்த பிளவை வியாதி வந்தது நிமித்தமாக அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் செத்து போவீர், மரித்து போவீர் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஏசாயா இந்த வார்த்தையை எசேக்கியாவிடத்தில் சொன்னவுடனே சொல்லிவிட்டவன் கடந்து போகும் பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஒரு விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் அவ்வளவாய் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதனாய் இருந்திருக்கிறான் அந்த ராஜா. ஆகவே ஆண்டவர் உடனே ஏசாயாவை திருப்பி அனுப்பி, நீ அவனிடத்துல போய் சொல், நான் அவனுடைய ஆயுள் நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை கூட்டுகிறேன் என்று சொல் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த உண்மையை ஆண்டவர் பார்த்தார். உண்மையாய் அவன் இருந்தபடியினாலே அவன் வியாதியோடு மரித்து போவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அவனை முழுவதுமாக குணமாக்கி அவனுடைய வாழ்க்கையில 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாட்களை கூட்டி கொடுப்பார். நமக்கு நல்ல பரிபூரண சுகத்தை கொடுப்பார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிபூரண ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் பொழுது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இந்த
இடத்துல ஆண்டவர் ஓமையாக சிஷ்யர்களுக்கும் ஜனங்களுக்கும் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த எஜமானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எஜமானே அந்த மனிதனை, தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து அவன் சொல்லுகிறான், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று. இந்த காலை வேளையில நமக்கு எஜமானாகி ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த எஜமான் சொல்லுகிறான், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். கொஞ்ச காரியத்திலும், சின்ன விஷயத்திலும் நாம் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை கவனிக்கிறார். அப்பொழுதுதான் நான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எண்ணாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவராகிய தேவன் மோசேயை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த காலை வேளையில நம்முடைய வீட்டிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளிலும் உண்மை இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக? நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த காலை வேளையில ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைகிறது? என் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் உண்மை இல்லை, என் வார்த்தையில உண்மை இல்லை, என்னுடைய நடவடிக்கைகளில உண்மை இல்லை, என்னுடைய எண்ணத்திலே உண்மை இல்லை, மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையா இல்லை. எசேக்கியா ராஜா சொன்னார், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்ததை நினைத்தருளும் என்று. இந்த காலை வேளையில நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னும் உண்மை பூரணமாய் இல்லை என்பதை உணர்த்து தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எல்லாருக்கும் முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவன் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.